வணக்கம். ஹோலி பண்டிகை அன்னைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான கதையும் இருக்கு. ஒரு முறை சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக பார்வதி தேவி மன்மதனை அனுப்புனா. ஏன்னா சிவபெருமான் தவத்துல இருந்தாரு. தவத்துல இருந்த சிவபெருமான மன்மதன் கலைச்சார். அந்த தவத்தை கோபம் வந்துட்டது சிவபெருமானுக்கு. சிவபெருமான் மன்மதனை எரிச்சிட்டார். உடனே ரதி தேவி காலில் விழுந்து கெஞ்சி என்னுடைய கணவனை எப்படியாவது காப்பாத்துன்னு சொன்ன உடனே மன்மதனை திரும்பி உயிரோட வர செய்தார். இந்த நாளைத்தான் மன்மதனை எரித்து உயிர் பெற்ற அந்த நாளைத்தான் காமன் பண்டிகை, காமன் தகனம் அப்படின்னு தென் மாவட்டங்கள்ல கொண்டாடுறாங்க. இதே நாளைத்தான் வட மாநிலங்கள்ல ஹோலி பண்டிகையா கொண்டாடுறாங்க. அதனால ஹோலி பண்டிகைன்னு சொன்னாலே நம்ம இளைஞர்களுக்கெல்லாம் மனசுல பட்டாம்பூச்சி சிறகடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்களும் இந்த வண்ண வண்ணமாக பொடிகளை தூவி கொண்டாடப்படக்கூடிய இந்த ஹோலி திருநாளை ரொம்ப சந்தோஷமாவே கொண்டாடுங்க. வாழ்க்கை எப்பவுமே வண்ணமயமா இருக்கணும் இல்லையா? நன்றி, வணக்கம்.